ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். அவருடைய நாமம் இனிமையுள்ளது. அந்த இனிமையுள்ள நாமம் இந்த நாளிலே இந்த மலைப்பிரசங்கத்திலே எங்களுக்கு 20வது பாகத்திற்கு அழைத்து வந்திருக்கிறது. ஆகவே நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கிற எல்லோரையும் தேவன் ஆசீர்வதித்து வருவதை நான் காண்கிறேன். தேவன் தாமே தொடர்ந்தும் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து வருவாராக. அநேகர் எங்களுக்கு தொலைபேசியிலும் இமெயில்களிலும் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய நன்றிகளை தெரிவித்திருக்கிறீர்கள். அநேகர் இந்த மலைப்பிரசங்க சிடிக்களை அனுப்பும்படி கேட்டிருக்கிறீர்கள். வருகிற நாட்களிலே அந்த காரியங்களை உங்களுக்காக நாங்கள் செய்ய இருக்கிறோம். தொடர்ந்துமாக புதிதாக செய்யப்பட்ட எங்களுடைய சபை இணையதளத்திலே கூட, எங்களுடைய வெப்சைட்டிலே கூட இந்த மலைப்பிரசங்க செய்திகளை நீங்கள் வருகிற நாட்களிலே கண்டு கழிக்கலாம். அதற்கான ஆயத்தங்களை கூட நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே 20வது பாகத்திற்கு நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 5 தொடக்கம் 8 வசனங்களை இந்த நாளிலே நாங்கள் தியானித்து பயன்பெற்றுக் கொள்வோமாக. 5வது வசனத்திலே வாசிக்கிறோம், அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போலிருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலம்பாதீர்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அருமையானவர்களை, இன்றைய நாளிலே மாயக்கார ஜெபத்தை பற்றி இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்திலே பிரசங்கித்ததை பார்க்கிறோம். இந்த பகுதியிலே 6வது வசனத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அதிலே நாம் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று இயேசு நமக்கு சொல்லித் தருகிறதை பார்க்கிறோம். ஆனால் இன்றைய நாளிலே நாம் எப்படி நாங்கள் ஜெபம் பண்ணக்கூடாது, எது மாயையான ஜெபங்கள் என்ற காரியத்தை மட்டும் நாங்கள் தியானிப்போம். அடுத்த வருகிற கிழமைகளிலே இந்த 6வது வசனத்திலே நாம் எப்படி ஜெபம் பண்ணுவது, எப்படி ஜெபம் பண்ணினால் தேவனிடமிருந்து எங்களுக்கு பதில் வருகிறது, எப்படி நாம் ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற காரியத்தை நாம் அடுத்த கிழமை தனியாக பார்ப்போம். காரணம், நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம் மிக 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 முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். காரணம், ஜெபத்தினால் நாங்கள் தேவனோடு பேசுகிறோம். ஜெபத்தினால் நம்முடைய விண்ணப்பங்களை தேவனுடைய பாதத்திலே வைக்கிறோம். நாங்கள் ஜெபத்திலே வாயை திறந்து கேட்கும் போதுதான் ஆண்டவர் எங்களோடு பேசி எங்களுக்கு பதில் கொடுக்கிறார். இதனால் தான் அவர் உண்மையான தெய்வம் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கண்டறிகிறோம். ஆகவே ஜெபம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை அடுத்த கிழமை நாங்கள் தியானித்துக் கொள்வோம். அதற்கு முன்பாக அருமையானவர்களை, இன்றைய நாளிலே நாங்கள் எப்படி ஜெபிக்க கூடாது என்பதை நாம் தியானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் பார்க்கிறோம், இயேசு இப்படியாக கற்றுக் கொடுத்துவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், பாருங்க, பரிசேயர்கள் சதுசேயர்கள் இந்த கூட்டத்தார், இவர்கள் யூதர்கள், மற்ற பொது ஜன யூதர்களும் சேர்ந்து போகிற வாருகிற வழிகளிலும் வீதிகளிலும் வேலையிடங்களிலும் நின்று இவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள். இவருடைய ஜெபங்களை காலம் காலமாக கவனித்து வந்த ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய ஒரே புறான குமாரனை அனுப்பியதன் மூலம், உங்களுடைய ஜெபங்கள் என்னுடைய பரலோகத்திற்கு வந்து எட்டவில்லை. நீங்கள் என்ன நோக்கத்தோடு அதை செய்கிறீர்கள், எப்படி செய்கிறீர்கள், தவறான வழிகளிலே அதை செய்கிறீர்கள், தவறான முறைகளிலே அதை நீங்கள் நடத்துகிறீர்கள். ஆகவே உங்களுடைய ஜெபம் பரலோகத்திற்கு என்னிடம் வந்து எட்டவில்லை என்ற ஆண்டவர் என்ன செய்கிறார், ஜனங்கள் மேல் மிகுந்த இரக்கம் கொண்டவர் அந்த ஒரே பேரான குமாரனை அனுப்பி, முதலாவது நீங்கள் எப்படி ஜெபிக்க கூடாது, எது மாயையான ஜெபம் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த நாளிலே நாங்கள் பார்க்கிறோம் 3 காரியம். முதலாவது, எப்படி ஜெபம் செய்யக்கூடாது, எங்கிருந்து ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் பேசினதை பார்க்கிறோம். பாருங்க,
நாம் ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம். இந்த மாயக்காரர் என்ற வார்த்தைக்கு கிரேக்க பதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம் உப்போக்கிரீடாய் என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னென்று சொன்னால் நடிகர்கள், மொழிபெயர்ப்பாளர்கள் என்று அர்த்தம் கொள்ளும். இந்த வார்த்தைகளின்படி நாங்கள் பார்க்கிறோம் நடிகர்கள். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தில் என்ன செய்கிறார்? ஜெபிக்கும் போது நீங்க நடிக்க வேண்டாம். ஜெபிக்கும் போது நீங்கள் நடிக்க வேண்டாம். நடிகர்கள் என்ன செய்கிறார்கள்? திரைப்பட நடிகர்களை உதாரணத்திற்கு நாங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் ஒரு வாழ்க்கையில் வாழ்க்கையின் சம்பவத்தை உண்மையாக நடித்து காட்டுகிறார்கள். முதலாவது. இரண்டாவது, நடிப்பதற்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வீதி வழியிலே ஜனங்களுக்கு முன்னால் நின்று நடிக்க வேண்டும், கடற்கரையில் நின்று நடிக்க வேண்டும், போகிற வர இடங்களிலே நின்று நடிக்க வேண்டும். அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் எல்லா இடங்களிலும் நின்று அவர்கள் நடித்து காட்ட வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த நடிகர்களைப் போல எல்லா இடங்களிலும் நின்று முதலாவது நீங்கள் ஜெபிக்க வேண்டாம். இரண்டாவது, நீங்க நடிகர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு சம்பவத்தை, நடக்காத ஒன்றை நடித்து காட்டுகிறார்கள், அல்லது நடந்த ஒன்றை நடித்து காட்டுகிறார்கள். அது நிஜம் அல்ல. ஆகவே நீங்கள் அப்படியான நடிப்பை உங்களுடைய ஜெப வாழ்க்கையிலே விட்டுவிடுங்கள். காரணம் என்னென்று சொன்னால், ஜெப வாழ்க்கையிலே நடிப்பு போன்ற ஜெபங்கள் நமக்கு பலனை தருவதில்லை. அந்த ஜெபங்கள் என்னிடம் வந்து சேருவதில்லை. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஜெபிக்கும் போது மாயக்காரரை போல ஜெபிக்காதீர்கள். அதாவது நடிக்க வேண்டாம். ஜெபத்திலே உண்மை உள்ளவர்களாய் உங்களுடைய ஜெபத்திலே இருங்கள். இதுதான் தேவனுடைய வேண்டுகோளாய் இருக்கிறது. இந்த ஜூதர்கள் இப்படியாக ஜெபித்து வந்ததற்கு காரணம் என்னென்று சொன்னால், அவர்களுடைய கலாச்சாரத்தின்படி, அருமையானவர்களே, இந்த ஜூதர்கள் 3 வேளைகளிலே ஒரு நாளிலே ஜெபிப்பார். அந்த 3 வேளைகளிலும் எங்கிருந்தாலும் அவர்கள் நிச்சயமாக ஜெபிக்க வேண்டும். அந்த 3 வேளைகளை நாம் பார்க்க போனால் 3ஆம் மணி நேரம், 6ஆம் மணி நேரம், 9ஆம் மணி நேரம். இந்த 3 வேளைகளிலும் இவர்கள் எங்கிருந்தாலும் கட்டாயம் ஜெபித்தே ஆக வேண்டும். இந்த 3ஆம் மணி நேரம் என்பது காலை 9 மணி, 6ஆம் மணி நேரம் என்பது மதியம் 12 மணி, 9ஆம் மணி நேரம் என்பது மாலை 3 மணி. இந்த 3 வேளைகளிலும் இவர்கள் நிச்சயமாக ஜெபம் பண்ண வேண்டும். அவர்கள் எங்கிருந்தாலும் ஜெபம் பண்ண வேண்டும். பாருங்க, இந்த 3 வழிகளிலும் காலை 9, மதியம் 12, மாலை 3, இந்த 3 வேளைகளில் இவர்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதற்காக இந்த வேளைகளில் அவர்கள் வேலையிலே இருக்கலாம், அல்லது வேறு அலுவல்களில் இருக்கலாம், வீட்டிலே இல்லாமல் வெளியிலே இருக்கலாம், அல்லது வாகனத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கலாம், அல்லது ட்ரெயினிலே பயணம் செய்து கொண்டிருக்கலாம், சைக்கிள் ஓடிக்கொண்டிருக்கலாம், வீதிகளிலே அவர்கள் போய்கொண்டு நிற்கலாம். ஆகவே இப்படியாக இந்த வித்தியாசமான நேரங்களில் தங்கள் வேலைகளை, அலுவல்களை இவர்கள் பார்க்கிற நேரங்கள், வேலைகள் தான் இந்த நேரங்கள். இந்த 3ஆம் மணி நேரம், 6ஆம் மணி நேரம், 9ஆம் மணி நேரம் உண்மையாக மனுஷர்கள் தங்களுடைய வேலைகளை பார்க்கிற நேரங்கள், தங்களுடைய காரியங்களை செய்கிற வேலைகள். அவர்கள் வீட்டிலே அதிகம் இருப்பதில்லை இந்த வேளைகளிலே. அப்ப இவர்கள் என்ன செய்கிறார்கள்? 3 மணி நேரமும் 3 வேளையும் தாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதற்காக வாகனம் ஓடிக்கொண்டு நின்றால் அதை நிறுத்தி ஜெபம் பண்ணுவார்கள். வேலை செய்து கொண்டிருந்தால் வேலையை நிறுத்தி ஜெபம் பண்ணுவார்கள். சைக்கிளில் போய் கொண்டிருந்தால் நிறுத்தி ரோட்டிலே நின்று ஜெபம் பண்ணுவார்கள். எங்கெங்கே எந்த மனுஷன் நிற்கிறானோ அங்கே எல்லாம் அந்த ஜெப வேளை வரும்போது அங்கே நின்று அவர்கள் அப்படியே ஜெபிப்பார்கள். போற வர இடங்களிலே, வீதிகளிலே, வேலை இடங்களிலே, எல்லா இடங்களிலும் அவர்கள் தங்களை தாழ்த்தி நிறுத்தி ஜெபிப்பதை பார்க்கிறோம். இப்படியாக இவர்கள் கண்ட இடங்களில் எல்லாம் ஜெபித்து வந்த ஜெபத்தை தான் இயேசு கிறிஸ்து பார்த்து, மாயக்காரரை போல நீங்க ஜெபிக்க வேண்டாம். அதாவது உங்களுடைய ஜெப வாழ்க்கையிலே நீங்க நடிகர்களைப் போல கண்ட இடங்கள் எல்லாம் நின்று ஏன் இப்படி நடிக்கிறீர்கள்? இது நடிப்பு, இது உண்மையான ஜெபம் அல்ல, இது மாயை என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த 3 வேளையும் நீங்க ஜெபிப்பதால் நீங்க என்ன செய்கிறீர்கள்? எல்லா இடத்திலையும் போகிற வருகிற இடங்களிலே நின்று நீங்கள் ஜெபிப்பதால் நடக்கிறது என்ன? இந்த 3 வேளையும் நான் நிச்சயமாக ஜெபிக்க வேண்டும், நிச்சயமாக இது என்னுடைய கடமையா இருக்கிறது, இதை நான் செய்தே தீர வேண்டும் என்று விட்டு இந்த யூத ஜனம் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், கடமைக்காக இந்த ஜெபத்தை செய்து வந்தார்கள்.
உண்மையாய் மனம் திறந்து ஜெபிப்பதை விட, சரியான இடத்திலே இருந்து ஜெபிப்பதை விட, இவர்கள் இப்படி ஜெபிப்பதால் ஜெபத்தை ஒரு கடமையாகவே அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். உண்மையாய் உள்ளத்தை திறந்து ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து ஆண்டவரோடு பேசுகிற ஒரு காரியமாக இந்த ஜெபத்தை அவர்கள் கருதவும் இல்லை, எடுத்துக்கொள்ளவும் இல்லை. அருமையானவர்களே, இதனால் தான் அவர்களுடைய ஜெபம் தேவனுடைய பாதத்திலே வந்து சேரவில்லை. ஆனால் தேவனுடைய பாதத்திலே வந்து சேராதபடியால் தேவன் இரக்கம் கொண்டுதான் என்ன செய்கிறார், நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தன்னுடைய குமாரனை அனுப்பி மலைப்பிரசங்கத்தினூடாக யூதர்களுக்கு மாத்திரமல்ல, இன்று வாழும் எங்களுக்கும் இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்ததை நாங்கள் காண்கிறோம். இன்னும் நாங்கள் தொடர்ந்து பார்க்க போனால் யூதர்கள் அநேக விதமான மாயையான ஜெபங்கள், அதாவது நடிப்பு ஜெபங்கள் அவர்கள் செய்வது வழக்கம். உதாரணத்துக்கு நாங்கள் பார்த்து கொண்டால், மழை வந்தால் ஜெபிப்பார்கள், மின்னல் அடித்தால் ஜெபிப்பார்கள், உணவு சாப்பிட போவதற்கு முன்பாக ஜெபிப்பார்கள், சாப்பிட்டு முடிந்ததற்கு பின்பாக அவர்கள் ஜெபிப்பார்கள், சந்திரனை காணும் போது ஜெபிப்பார்கள், சூரியனை காணும் போது ஜெபிப்பார்கள், மழை வந்தால் ஜெபிப்பார், நல்ல ஒரு செய்தியை கேள்விப்படும் போது ஜெபிப்பார்கள், வீட்டிலே உதாரணத்திற்கு புதிதாக தளபாடங்கள் வேண்டிக் கொண்டு வந்தால் அதற்காக ஜெபிப்பார்கள். இப்படியாக எல்லாவற்றிற்குமாக இந்த யூதர்கள் எல்லா வேளையிலும் அவர்கள் ஜெபித்து வந்தார்கள். இதுவும் ஒரு நடிப்பு, ஒரு மாயை ஜெபமாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கருதி கொண்டார். அந்த காலத்திலே நாங்கள் பார்க்கிறோம், யூதர்கள் மாத்திரமல்ல, இந்த காலத்திலே நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் விசுவாசிகள் கூட, அருமையானவர்களே, இப்படியான மாயையான நடிப்பு ஜெபங்களை நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே செய்து வருகிறதை பார்க்கிறோம். உதாரணத்திற்கு யூதர்கள் வீட்டுக்கு தளபாடம் வேண்டினால் ஜெபிப்பார்கள். ஆனால் நீங்கள் இந்தியா, இலங்கை போன்ற தேசங்களிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு வாலிபனோ அல்லது ஒரு குடும்பத்தவரோ ஒரு ஓட்டோ வேண்டினார்கள் என்று சொன்னால் தங்களுடைய பிழைப்பிற்காக அந்த வாகனத்திற்காக அவர்கள் ஜெபிப்பார்கள். அல்லது ஒரு மோட்டார் பைக் வேண்டினால் அந்த மோட்டார் பைக்கிற்காக ஜெபிப்பார்கள். அல்லது ஒரு வீடு வேண்டினால் வீட்டுக்காக அவர்கள் ஜெபிப்பார்கள். பாருங்க, வாகனம் அது ஒரு சடப்பொருள் பார்க்கிறோம், தளபாடங்கள் ஒரு சடப்பொருள் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நமக்கு இந்த நாளிலே இந்த உலகத்திலே அநேகர் செய்து வருகிற மாயையான ஜெபத்திலே இவைகளும் ஒன்று. மனுஷன் தனக்காக ஜெபிக்க வேண்டும், தன்னுடைய சொந்த காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், தன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க வேண்டும். அதை செய்யாத மனுஷன் என்ன செய்கிறான்? பொருள்களுக்காக ஜெபிக்கிறான், சடப்பொருள்களுக்காக ஜெபிக்கிறான். உதாரணத்திற்கு ஒரு வாகனத்தை நாங்கள் வேண்டிக் கொண்டால் அந்த வாகனத்தை நாம் ஏன் ஆசீர்வதிக்க வேண்டும்? அந்த வாகனத்தை ஓட்டுகிறவரை ஆசீர்வதிக்க வேண்டும், ஓட்டுகிறவனுக்காகத்தான் ஜெபிக்க வேண்டும். நாம் வாகனத்திற்கு ஜெபிப்பதால் வாகனம் தான் சரியாக ஓடுமா? வாகனத்தை ஓட்டுகிற மனுஷனுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். வாகனத்தை கொள்வனவு செய்து போட்டு அதற்கு மாலை போடுவதிலே பிரயோஜனம் இல்லை. ஓடுகிறவனுக்காக நீ வேணுமென்றா மாலையை போடு, வாகனத்துக்கு மாலையை போடுவதிலே ஒரு பிரயோஜனமும் இல்லை. இது மாயையான ஜெபங்கள். நீ ஒரு வாகனத்தை கொள்வனவு செய்தால் அதை நீ சரியாக ஓட வேண்டுமாக இருந்தால் நீ அந்த சட்ட திட்டங்களை கைக்கொண்டு பொறுமையோடு நாங்கள் வீதிகளிலே ஓடும்போது தேவன் அந்த பாதுகாப்பை எங்களுக்கு கொடுக்க வேண்டும், உம்முடைய பிரசன்னம் நான் ஓடும்போது முன்பாக செல்ல வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து போட்டு அந்த சட்ட திட்டங்களின்படி நீ ஓட வேண்டும். இதுதான் உண்மையான ஜெபம். ஆனா மாயக்கார ஜெபம் என்ன செய்கிறது? வாகனத்துக்கு ஜெபித்து போட்டு வாகனத்தை ஓட்டுகிறவர் மதிகேடாய் ஓடுவது எது செய்ய வைக்கிறது? மாயை செய்ய வைக்கிறது. ஏன் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஜெப வாழ்க்கையிலே மாயைக்குள்ளே விழுந்திருக்கிறோம்? அருமையானவர்களே, தேவன் ஜீவன் உள்ளவர், உயிருள்ள தேவன், உன்னை ஆசீர்வதிக்கும்படி தேவன் பூமியிலே இறங்கி இருக்கிறார். நீ போய் சடப்பொருள்களுக்கு ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நாங்கள் பார்க்கிறோம், சபையிலே நன்றாக ஜெபிப்பார்கள், ஆனால் வீட்டிலே ஜெபம் இல்லை. வெளியிலே நல்லா ஜெபிப்பார்கள், ஆனால் தனி ஜெபம் செய்ய மாட்டார்கள். சபையிலே அதிக வசனிப்புகளை பார்த்து ஜெபிப்பார்கள், பாவித்து ஜெபிப்பார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்து கொண்டால்
அவருடைய அதிக வசனிப்பினாலும் ஜனங்கள் முன்பாக அவர்கள் நின்று ஜெபிக்கிற ஜெபத்தினாலும் அவருடைய வாழ்க்கை மாறி இருக்கிறதா என்றதை பார்த்தால் அது பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது. சபையிலே மாத்திரமல்ல, வெளியிலே மாத்திரமல்ல, வீட்டிலும் ஜெபிக்க வேண்டும், தனி ஜெபம் வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல அருமையானவர்களே, பாருங்க, நாம் வீட்டில் இருக்கும் போது நம்முடைய உதாரணத்திற்கு கணவன் மனைவிக்கோ, மனைவி கணவனுக்கோ, பெற்றோர் பிள்ளைகளுக்கோ, பிள்ளைகள் பெற்றோருக்கோ அவரவர் உதாரணத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல், அவர்களை மதிக்காமல், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை நேரத்தை நாம் கொடுக்காமல் நாம் என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறோம் சத்தமாக. வீட்டிலிருந்து சத்தமாக ஜெபிக்கிறோம். ஆனால் வீட்டில் இருக்கிறவர்களை நாம் நேசிப்பதில்லை. வீட்டிலிருந்து சத்தமாக நாங்கள் ஜெபிப்போம். ஆனால் வீட்டில் இருக்கிறவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நாம் செய்வதில்லை. மற்றவர்களுக்காக ஜெபிப்போம் சில வேளைகளிலே, ஆனால் மற்றவர்களை நாம் நேசிக்க மாட்டோம். கடமைக்காக சபையிலே கூடி நாங்கள் ஜெபிப்போம், ஆனால் உண்மையான உள்ளத்தோடு நாம் அதை செய்ய மாட்டோம். இவைகளெல்லாம் மாயையான ஜெபங்கள், இதெல்லாம் நடிப்பு என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, அநேகர் திருச்சபைகளிலே சகோதரரோடு குறைகளை வைத்துக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறார்கள். இதுவும் மாயையான ஜெபம். மாற்கு சுவிசேஷம் 11:25 வாசிக்கிறோம், நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்கும், ஆனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறை அவனுக்கு மன்னியுங்கள். முதலாவது நாங்கள் மன்னிப்பதில்லை, குறைகளை வைத்துக் கொண்டு ஜெபிக்கிறோம். அதுவும் மாயையுள்ள ஜெபம்தான். அதுவும் தேவனுடைய பார்வையில் ஒரு நடிப்பென்று பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இன்னைக்கு யாக்கோபு புஸ்தகம் 5:16 நீங்கள் சொஸ்தமடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிக பலமுள்ளதாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் சகோதரர்களை பார்க்கிறோம், ஒருவர் மேல் ஒருவர் குறை கூறிக்கொண்டு, அருமையானவர்களே, ஒருவர் இல்லாத இடத்தை இன்னொருவரை பற்றி பேசிக்கொண்டு நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். முதலில் அவைகளை தீர்த்த பிற்பாடு பின்னர் அவர்களுக்காக ஜெபியுங்கள். முதலில் அவர்களை மன்னித்த பிற்பாடு தொடர்ந்து அதற்கு பிற்பாடு நீங்கள் ஜெபத்திலே தரித்திருங்கள். முதல் இரக்கம் காட்டுங்கள், சாந்த குணத்தை தெரிவியுங்கள். அதன் பிற்பாடு நீங்கள் உண்மையான ஜெபத்திற்கு வாருங்கள். இரக்கம் இல்லையா, சாந்தம் இல்லையா, உன்னால் மன்னிக்க முடியவில்லையா? அப்படியானால் அருமையானவர்களே, நீ ஜெபிக்கிற ஜெபம் மாயையான ஜெபம். அது வீண் நடிப்பு தேவனுடைய பார்வையில். நீ இந்த உலகத்தில் எங்கிருந்து ஜெபித்தாலும் அது நடிகர்கள் ஊரூராய் சென்று நடிக்கிற மாதிரி தான் உன்னுடைய ஜெபமும் இருக்கும். இப்படித்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அது மாத்திரமல்ல, தேவனுடைய நாமத்தை தூஷித்துக் கொண்டு இன்றைக்கு அநேகர் ஜெப வாழ்க்கையில இருக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. சோதனை வரும்போது பலமா இருந்து நாங்கள் ஜெபிப்பதில்லை. சோதனைகள், வேதனைகள், வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது என்ன செய்கிறோம்? கண்ணீர் விடுகிறோம். நம்பிக்கையா இருந்து நாங்கள் ஜெபிப்பதில்லை. கண்ணீர் விடுவாயாக இருந்தால் நீ தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறாய். நீ சாட்சியாய் வாழாத பட்சத்திலே தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறாய். சாட்சியா அபவிசுவாசிகளுக்கு முன்னால் நீங்கள் கண்ணீர் விடுகிறீர்கள். ஐயோ, தேவர் என்னை இன்னும் காணவில்லை என்று தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறீர்கள். ஆனால் சபையிலே போய் நின்று ஜெபிக்கிறீர்கள். நடிப்பு, மாயையான ஜெபம் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, பாருங்க, பிலிப்பியர் புஸ்தகத்திலே கட்டளைகளை கடைபிடிக்காமல் நன்றி சொல்லாமல் ஜெபிக்கிறார்கள். பிலிப்பியர்களை வாசிக்கிறோம் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நாம் கவலைப்பட்டு கொண்டு மற்றவர்களுக்கு முன்னால் ஐயோ, இன்னும் சரி வரவில்லையே, இன்னும் கிடைக்கவில்லையே, எனக்கு அந்த நோய் இருக்கிறதே, இந்த வியாதி இருக்கிறதே, கர்த்தர் என்னை மறந்து விட்டாரோ என்று மற்றவர்களோடு பேசிக்கொண்டு நீங்கள் சபையிலும் வீட்டிலும் போய் ஜெபம் பண்ணுகிறீர்கள். இது மாயையான ஜெபம். கர்த்தர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். நான் அவருடைய பிள்ளை. அவர் என்னை காண்கிறார். எனக்காக அவர் ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார். என்னை ஆசீர்வதிப்பார். என் காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார் என்ற நிச்சயத்தோடு நீ வீட்டிலையும் ஜெபத்திலையும் சரியான முறையில் தேவனோடு ஜெபிக்கிற ஜெபம்தான் தேவனுடைய நாமத்தை தூசிக்காமல் ஜெபிக்கிற ஜெபம். இதை நீ உன் வாழ்க்கையில கவனித்துக் கொள்ள வேண்டும். பாருங்க, இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்தோட கூடிய ஜெபத்தினால் வேண்டுதெல்லாம் செய்யுங்கள் என்று வாசிக்கிறதா.
துக்கம் வரும்போது நாங்கள் ஜெபிப்பதில்லை, கவலை. ஆனா வேதம் சொல்லுகிறது கொலோசியர் 4:2 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோஸ்திரத்துடன் ஜெபத்திலே விழித்திருங்கள் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். இடைவிடாமல் துக்கம் வரும்போது விட்டு விடுவோம் ஜெபத்தை. அருமையானவர்களே, அப்படி காரியம் நீங்க ஜெபத்திலே செய்யக்கூடாது. இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக விசுவாசம் இல்லாத ஜெபம், அதுவும் மாயானது. நீ ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் தருவார் என்று நீ நிச்சயத்தோடு தான் ஜெபிக்கணும். பாருங்க, மார்க்கு 11:24 ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நிச்சயம், விசுவாசத்தின் நிச்சயத்தோடு நீ இல்லாமல் மனதிற்குள்ளே புழுங்கிக் கொண்டு சபையிலே நின்று ஆண்டவரை அந்த காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ணும், நிச்சயமா நீ இதை செய்வீர் என்று நீ ஜெபித்தால் இது நடிப்பு, அது மாயை அல்ல. உன்னுடைய உள்ளத்திலே நீ உண்மையா விசுவாசிக்க வேண்டும். சபையிலே அநேகர் நீ கண்ணீரோடு அழுகிறாய் என்றதை மற்றவர்களுக்கு காட்டி நீ நடிப்பதை ஆண்டவர் விரும்பவில்லை. அது மாயைக்கார ஜெபம், அது நடிப்பு. நீ சபையிலே ஜெபிப்பதற்கு முன்பாக முதல் அல்லது வேறு இடத்திலே ஜெபிப்பதற்கு முன்பாக முதலாவது உன்னுடைய உள்ளத்திலே விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன், உம்முடைய வீட்டிலே இருந்து இந்த காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ணுவீர் என்ற ஒரு தீர்மானத்தோடு நிச்சயத்தோடு நீ ஜெபிக்க வேண்டும். அந்த உள்ளத்தோடு ஜெபிப்பதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அருமையானவர்களே, இதுதான் உண்மையான ஜெபம். அடுத்தது, தேவனுக்கு எதிரான பாவங்கள், கட்டளைகளை நாம் கடைபிடிக்காமல், வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளாமல் தேவனிடம் ஜெபிப்பது மாயக்கார ஜெபங்கள். அருமையானவர்களே, அது நடிப்பு. நீ உண்மையான தேவனிடம், அப்பா பிதாவே, என் காரியத்தில் எனக்கு ஒரு கிருபை செய்யும் என்று அவரை இறங்கி கேட்கும் போது அந்த இரக்கமுள்ள தேவன் உனக்கு இறங்க வேண்டுமாக இருந்தால் அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நீ கைக்கொண்டு வாழ வேண்டும். அருமையானவர்களே, பாவத்தோடு ஜெபிப்பது, அநீதியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நீ ஜெபிப்பதிலே பிரயோஜனம் இல்லை. நாங்கள் வாசிக்கிறோம் நீதிமொழிகள் 15:8 துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம் என்று வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 15:29 துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாயிருக்கிறார், பார்த்தீர்களா, நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். நீதியுள்ளவர்களுக்கு, தேவனை நேசிக்கிறவர்களுக்கு, அவருடைய வார்த்தையின்படி கைக்கொள்ளுகிறவர்களுக்கு தான் நீதிமான்களின் ஜெபத்தையோ ஆண்டவர் கேட்கிறார். நீ அநீதி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து, பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு, பொறாமை உள்ள வாழ்க்கை வாழ்த்து கொண்டு, பிறம் கூறிக்கொண்டு, பொய் பேசிக்கொண்டு, அருமையானவர்களே, நீர் எவ்வளவு கண்ணீர் விட்டு ஜெபித்தாலும் அது தேவனுடைய பார்வையிலே நடிப்பு, மாயக்கார ஜெபம் என்று வேதம் சொல்லுவதை பார்க்கிறோம். நீ நீதிமானுடைய ஜெபம், பரிசுத்தவானுடைய ஜெபம், தேவனை உண்மையாக நேசித்து கட்டளைகளையும் கற்பனைகளையும் கைக்கொள்ளுகிறவருடைய ஜெபம் தான் எப்படியா இருக்கிறது? அந்த ஜெபத்தை தான் அவர் கேட்கிறார் என்று பார்க்கிறோம். அடுத்த மாயான ஜெபம் என்ன தெரியுமா? ஜெபத்திலே சந்தேகம். கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாது, இருந்தாலும் ஜெபிப்போம். தந்தா தரட்டும், இல்லையண்டா போகட்டும். எனக்கு இன்னும் சரிவார மாதிரி தெரியல, இருந்தாலும் என்ன செய்கிறது, வந்துட்டோமே, போய் ஜெபிப்போம். வேதத்தில் வாசிக்கிறோம் 1 யோவான் 5:15 நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். 1 யோவான் 5:14 வாசிக்கிறோம், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஆகவே கேட்டு அவர் தருவார். சந்தேகம் இல்லாம நாம் ஜெபிக்க வேண்டும். நடக்குமோ நடக்காதோ, சரி வருமோ சரி வராதோ என்று சந்தேகத்தோடு ஜெபித்தா அது மாயக்கார ஜெபம். ஏண்டா, நீ ஜெபிக்கும் போது உன்னுடைய உள்ளத்திலே உனக்கு திடன் வேணும், நிச்சயம் வேணும். என் கர்த்தர் எனக்கு இந்த காரியத்திலே கிரியை செய்வார், எனக்கு இந்த கர்த்தர் இந்த காரியத்திலே எனக்கு இறங்குவார், நான் அவருடைய பிள்ளை. சந்தேகம் ஜெபத்தில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தேவனுடைய பார்வையில் அது மாயக்கார ஜெபம், அது வீண் நடிப்பு. நீ தனியே நடிக்கிற நடிப்பு, மற்றவர்களுக்கு முன்னால் நடிக்கிற நடிப்பு. இன்னும் பார்க்கிறோம் அருமையானவர்களே, நீதிமொழிகள் 28:9 நாங்கள் வாசிக்கிறோம், வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும்
அருவருப்பானது. இன்னைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள்? வேதத்தை கேட்பதில்லை, சபைக்கு போவதில்லை, சத்தியத்திற்கு செவிமடுப்பதில்லை. சத்தியம் வேணாம், தேவனுடைய வசனம் வேண்டாம், நாங்கள் சபைக்கு வரமாட்டோம், வீட்டில் இருப்போம், ஆனால் ஜெபிப்போம், கர்த்தர் எனக்கு நிச்சயமாய் தருவார் என்று அநேகருடைய எண்ணம் இருக்கிறது. ஆனால் நீதிமொழிகளை பார்க்கிறோம், வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குவருடைய ஜெபமும் அருவருப்பானது என்று நாங்கள் வாசிக்கிறோம். தேவனுடைய சன்னிதானத்திலே போய் நீ உன்னை தாழ்த்தி அங்கே சொல்லப்படுகிற காரியங்களை நீ கேட்க வேண்டும், செவிமடுக்க வேண்டும். தேவனுடைய வீடு முக்கியம், தேவனுடைய வாசஸ்தலம் முக்கியம், அங்கே நீ போக வேண்டும். அந்த வீட்டை விட்டு நீ ஒரு நாளும் விலகக்கூடாது. அந்த வீட்டை தேவன் எந்த திருச்சபையிலே உன்னை அழைத்தாரோ அந்த திருச்சபையிலே நீ இருந்து வேதனைகளையும் அனுபவிக்க வேண்டும், சோதனைகளையும் அனுபவிக்க வேண்டும், ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளணும். எல்லாம் தேவன் அழைத்த திருச்சபையிலே நீ இருந்து செய்ய வேண்டிய காரியங்கள். அங்கே நீ இதை செய்யவில்லை என்று சொன்னால் உன்னுடைய ஜெபம் அருவருப்பானது என்று வேதம் சொல்லுவதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இதுவும் தேவனுடைய பார்வையிலே மாயைதான், நடிப்பு தான். சத்தியத்தை கேட்க வேண்டாம், அவருடைய பிரசங்கம் கேட்க எனக்கு விருப்பமில்லை, அந்த பாஸ்டர் கூடாது, இந்த பாஸ்டர் நல்லம், இந்த பாஸ்டர் கூட அந்த பாஸ்டர் நல்லம், அந்த சகோதரன் கூடாது, இவர் நல்லம், இவர் கூடாது, அவர் நல்லம். இப்படியாக நாம் என்ன செய்கிறோம்? அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டு தேவனிடத்திலே ஜெபிக்கும் போது உங்களுடைய ஜெபம் தேவனுக்கு அருவருப்பாய் இருக்கிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த மாயான ஜெபத்தை விட்டு நீங்க விலக வேண்டும். அருமையானவர்களே, நடிப்பு ஜெபத்திலே வேண்டாம். உள்ளத்திலும் சரி, வெளிப்புறமான காரியங்களிலும் சரி, நீங்கள் சரியான முறையில் உங்களுடைய ஜெப வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். மாயான சகல விதமான ஜெபங்களையும் நீங்க விட்டுவிடுங்க. பரிசுத்தத்தோடு வசனத்தை கை கொண்டு மற்றவருடைய பார்வைக்கு அழகாக நல்லாக ஜெபிக்கிறார், நல்லாக வசனங்களை பாவிக்கிறார் என்ற புகழை பெறுவதற்கு ஜெப மேதை, ஜெப வித்துவான், ஜெப ஜோதி என்ற தேவையற்ற மனுஷர்கள் தரும் பெயர்களை பெறுவதற்காக உங்களுடைய ஜெப வாழ்க்கையிலே நடிப்பை விட்டுவிடுங்கள். மாயான வாழ்க்கையை விட்டு விலகுங்கள். ஜெப வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில மிகவும் அவசியமானது. தேவனோடு பேசுகிற காரியம். அவரோடு பேசுவதற்கு பரிசுத்தப்படுங்கள். மன்னிக்கிறவனை மன்னியுங்கள். பிரிவினைகளை வெறுத்து விடுங்கள். யாரையும் எதிர்க்காதீர்கள். உங்களை எதிர்க்கிறவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டு நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். மாயான சகல காரியத்தையும் விட்டு நீங்கள் சரியான முறையில் கர்த்தரை ஜெபிக்க வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய விருப்பம். வருகிற நாள், அடுத்த கிழமை நாம் எப்படி ஜெபிப்பது என்பதை கற்றுக்கொள்வோம். அதன் மூலம் அதை நாங்கள் கடைபிடித்தோமானால் அருமையானவர்களே, நிச்சயமாய் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காண முடியும், ஒரு ஆசீர்வாதத்தை காண முடியும். தேவன் நல்லவராயிருக்கிறார். உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க தேவன் இறங்கி வந்திருக்கிறார். ஜெப வாழ்க்கை எப்படி ஜெபிப்பது? அடுத்த புதன்கிழமை சந்திப்போம். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.